சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல காலை 12 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதுல பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில 4998 பேர் மட்டும் தான் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தனது எக்ஸ் தளத்துல தெரிவிச்சிருக்கார். இதுல ரெண்டுக்குமே இல்லாம ஒதுக்குப்புறமா ஒரு கட்சி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கலாம், எல்லா தேர்தலும் நிற்கும். ஏன் நிக்குது, எதுக்கு நிக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியும். திமுகவில இருந்து அழைப்பு வரல, நாங்க 72 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை மதிக்கல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல்ல அதிக இடங்கள் வேண்டும், இல்லை என்றால் கூட்டணி விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி அழுத்தமா திமுகவுக்கு பிரஷரை கொடுக்குறாங்க. தாவேகா யாரையும் எதிர்பார்க்காம ஒரு தனி பெரும்பான்மையுடன் மக்களை மட்டும் நம்பி இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்காக களத்துல இறங்கி பல கட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் மக்களே, தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது. அதாவது ஏப்ரல் மாதத்துல தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சியெல்லாம் இன்னைக்கு தேர்தல் களத்துல குதித்து தங்களுடைய தேர்தல் பணிகளை முடக்கி விட்டுருக்கிறாங்க. ஒருபுறம் பார்த்தோம்னா திமுக பல இடங்கள்ல பல திட்டங்கள் கொண்டு வராங்கிற பெயர்ல இன்னைக்கு பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க. அதிமுக ஒரு புறம் ஏற்கனவே கடந்த ஒரு மாதமாக சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு இன்னும் சில நாட்கள்ல மீண்டும் 2வது கட்ட சுற்றுப்பயணம் என்பது சத்தியமங்கலத்திலிருந்து தொடங்க இருக்கிறாங்க. ஒருபுறம் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மாறி மாறி பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஒரு புறம் பண்ணிட்டு இருக்காங்க, பாமக ஒரு புறம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் முதல் முறையாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதனுடைய பிரச்சாரம் என்பது ஏற்கனவே பார்த்திருப்போம். பல மக்கள் சந்திப்பு, பல இடங்கள்ல மாநாடு நடத்தப்பட்டது. இப்படி தொடர்ச்சியான அதனுடைய செயல்பாடுகள் என்பது பொதுமக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக நாளை சேலம் மாவட்டத்துல நிர்வாகிகளுடைய சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல காலை 12 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதுல பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பின்பற்ற கட்சியினருக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில 4998 பேர் மட்டும் தான் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தனது எக்ஸ் தளத்துல தெரிவிச்சிருக்கார். குறிப்பாக நம்ம பார்க்கலாம், இது ஒரு நிர்வாகிகளுடைய சந்திப்பு. அதனால பொதுமக்களோ அல்லது கட்சிக்காரங்களோ நேரில் யாரும் வர வேண்டாம், டிவிகளை ஒளிபரப்பக்கூடிய காட்சியில நேரலையா பாருங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அங்க வரக்கூடியவங்களுக்கு அந்த QR கோடு மூலமாக ஒரு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அதை காட்டி தான் நீங்க உள்ள செல்லணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. 2026ல தமிழ்நாட்டை யார் ஆளப்போகிறாருங்கிற ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு புறம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் மறுபுறம் தேர்தலில் சமாளித்து கொண்டு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. முதல் முறையாக தாவேகா களத்துல நிக்கிறது. இதுல ரெண்டுக்குமே இல்லாம ஒதுக்குப்புறமா ஒரு கட்சி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கலாம், எல்லா தேர்தலும் நிற்கும். ஏன் நிக்குது, எதுக்கு நிக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியும். சோ இப்படியாக இந்த தேர்தல் என்பது 4 முறை போட்டியாக அமைந்திருக்கிறது. அதே போல நம்ம கூட்டணியை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்னைக்கு தொகுதி பங்கீடுல பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேணும், எங்களுக்கு அமைச்சரவையில் 2 இடங்களை வேணும், கூடுதலாக இத்தனை இடங்கள் வேணும்னு சொல்லி ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கிடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அண்மையில கூட அமைச்சர் ராஜா கண்ணப்பன் சொன்னாரு, காங்கிரஸ்ல ஏதுங்க செல்வாக்கு அப்படின்னு சொன்னாரு, தொகுதியில போட்டியிடுவதற்கு ஆளே இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாரு. சோ அதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில செல்வ பிறந்தகை என்ன சொன்னாரு, இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், கட்சியினுடைய தலைமை தான் முடிவு செய்யணும் கூட்டணி குறித்து அப்படின்றாரு. என்னதான் காங்கிரஸ் பத்தி கழுவி ஊத்தினாலும் செல்வ பிறந்தகை அதை கண்டும் காணாதமாக தலைமை முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் தமிழகத்தின் தேர்தல் மேலிட பார்வையாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் தினந்தோறும் பேட்டியில சொல்றாரு, 72 நாள் ஆச்சுங்க கூட்டணி பத்தி பேசுவதற்கு இந்த திட்டம் போட்டு, ஆனா இதுவரையிலும் திமுகவில இருந்து அழைப்பு வரல, நாங்க 72 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை மதிக்கல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. திமுக என்னன்னாக்கா காங்கிரஸ் தானே, அது என்ன ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு கேட்குது, நம்ம எதுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு காலம் தாழ்த்திட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில 22ஆம் தேதி கூட்டணி குறித்து பேசுவதற்கு குழு அமைக்கப்படும்னு திமுக திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. எதுவாக இருந்தாலும் தலைமையை தவிர்த்து திமுக காங்கிரஸ் 2 கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மாறி மாறிய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதனால கூட்டணிக்குள்ள விரிசல் என்பது ஆழமாக போய்கொண்டிருக்கிறது. இதனை தவிர்த்து அந்த கூட்டணியில அடுத்தபடியாக பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் என்னன்னா, எங்களுக்கு இரட்டை இலக்குல இடங்கள் வேண்டும், இல்லை என்றால் நாங்க கூட்டணி விட்டு வெளியேறுவோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம ஐயா மாம்பழம் இருக்குல்ல, பெரிய ஐயா, அவரை உள்ள கொண்டுட்டு வந்தா நாங்க வெளியில போவோம் அப்படின்னு
தனியார் ஊடகத்துல திட்டவட்டமா திருமாவளவன் சொல்லிட்டாரு. ஸோ அங்கேயும் ஒரு புகைச்சல் போய்கிட்டு இருக்கு. அவரு போர்க்கொடியை தூக்குறதுனால வேல்முருகன் என்ன சொல்றாரு, கூட்டணியில எங்களுக்கு 5 இடம் வேணுங்கிறாரு. இந்த புறம் ஜவாஹிருல்லா மனிதநேய மக்கள் கட்சி அவரும் எங்களுக்கு 5 இடங்களை வேணும், இல்லைன்னா நாங்க எங்களுக்கு செயற்குழு கூட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்றாங்க. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தல்ல அதிக இடங்கள் வேண்டும், இல்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி அழுத்தமா திமுகவுக்கு பிரஷரை கொடுக்குறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே பாஜகவுக்கு 20லேருந்து 25 இடங்கள் கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சின்ன மாங்கா அதாவது அன்புமணி இருக்கார்ல, அவருக்கு ஒரு 18 இடங்களும் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அதுல அடுத்தபடியாக பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அமமுக தினகரன் குக்கர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு 5லேருந்து 7 கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இந்த தேர்தல் அவர் போட்டியிட போலியா, அவருடைய கட்சி ஆளுங்கள் தான் நிக்க போறாங்களா. ஸோ அப்படி அங்க ஒன்று போயிட்டு இருக்கு. அதனை தவிர்த்து ஜான் பாண்டியனுக்கு 2, ஜெகன்மூர்த்திக்கு 2, இன்னும் யாரெல்லாம் வராங்களோ அவங்க 2 கொடுப்பதற்கு அவங்க திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. இப்படியாக 2 அணிகள் போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல எதிர்கட்சியாக இருந்த தேமுதிகனுடைய நிலைமை இன்னைக்கு பரிதாபத்துக்குள்ளாக இருக்கிறது. அக்கா பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமாங்கிறது குறித்து தினந்தோறும் கட்சியினரிடையே அந்த விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தேமுதிக அங்கேயும் பேசுறாங்க, இங்கேயும் பேசுறாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு பேரம் படியல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அண்மையில ஒரு 2 நாளுக்கு முன்பாக விருப்பமனை வாங்குவதற்கு கூட தேமுதிகவில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி செய்தி போட்ட உடனே அந்த கட்சி நிர்வாகியை கொந்தளிச்சு, நான் பத்திரிகையாளர்கள் அடிப்பேன் போவேன், என் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு, எங்களை பத்தி அப்படி சொல்றீங்க அப்படின்னு அவரு கொந்தளிச்சாரு. அக்கா பிரேமலதாவும் தேமுதிக பத்தி யாரும் சாதாரண இடம் போடாதீங்க, ஒரு காலத்துல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலைமைக்கு தேமுதிக இருந்தது, அதை வந்து இப்போ உறுதிப்படுத்தும் விதமா எல்லா தொகுதியிலும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அதனால நாங்க கூட்டணி குறித்து பொறியுமா நாங்க முடிவை அறிவிப்போம், கட்சியினுடைய கலந்து மாவட்ட செயலாளருடன் ஆலோசித்து நாங்க அறிவிப்போம், நீங்க கூலா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நிலை என்ன அப்படின்னா, இந்த புறம் திமுகவில் வந்து 15 இடங்களும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கூடுதலாக தொகுதிக்கு செலவு பண்றதுக்கு பணமும் கேட்கப்பட்டதாக தகவல். இந்த பக்கம் அதிமுக ஒரு 18 இடம் கொடுங்க, என் தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, அதே போல தேர்தலுக்கு நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கப்பட்டதாக தகவல். எத்தனை தொகுதியில உங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு இவ்வளவு இடம் வேணுமா அப்படின்னு சொல்லி 2 இடத்தையுமே கதவை சாத்திட்டார்கள். இதனால் வரையிலும் கூட்டணி அமையல. சோ இப்படியாக தேமுதிகவுடைய நிலை இன்னும் முடிவு அறிவிக்காதனால அது தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் தாவேகா யாரையும் எதிர்பார்க்காம ஒரு தனி பெரும்பான்மையுடன் மக்களை மட்டும் நம்பி இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்காக களத்துல இறங்கி பல கட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2026 என்பது தமிழக வரலாற்றிலேயே ஒரு சந்திக்காத தேர்தலாக இருக்கும். ஏற்கனவே மும்முனை போட்டி இருந்தது, இந்த முறை 4 முனை போட்டி. அதுல புதியதாக தமிழக வெற்றி கழகம் எப்படி மக்கள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறார்கள், யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மக்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.